ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் வந்துட்டு மீஷோலேருந்து சில ரேண்டம் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நிறைய நான் வந்து ரீல்ஸாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஜித்து சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கும். பட் இன்ஸ்டாவில் இல்லாதவங்க யூடியூப்பில் தான் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ யூடியூப்பில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து எல்லா கலெக்ஷன்ஸும் மொத்தமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் வேர் பண்ணியிருக்கிற இந்த சாரீ வந்து அன்வியா த்ரெட்ஸில் 799 ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அழகாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க அந்த மயில் சாரீ, மயில் பட்டு சாரின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த ப்ளூ அண்ட் இந்த க்ரீன் ரெண்டு காம்பினேஷன், அந்த மயில் கழுத்து கலர் அந்த ஒரு காம்போவில் வரும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செம்ம காற்று, மழை பெய்தோ இல்லையோ டெய்லியும் செம்ம காற்று மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெட்டிங் சீசன் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலி இதுலேயே வந்து புட்டா ஒர்க் பண்ண ப்ளவுஸ் வருது, வேணால் நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ளைனாக ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன், சும்மா லேஸ் ஒர்க் பண்ணி போட்டிருக்கேன். சரி, ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பார்க்க ஆட் பண்ணிடலாம். நான் எல்லா ப்ராடக்ட்டும் சொல்ல நான் சைடில் இல்லை ஸ்க்ரீனில் வந்து வீடியோஸ் வந்துடும். ஸோ இந்த சாரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அன்வியா த்ரெட்ஸோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, நீங்கள் அதில் கூட மெசேஜ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய நம்ம சாரீகள் பண்ணுற மாதிரி இருக்குது நம்மளோட அன்வியா த்ரெட்ஸ்க்காகவே. ஸோ அதுக்காகவே வந்து எல்லாத்துக்கும் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ப்ராப்பர் டைமுக்கு நம்ம ரிசீவ் பண்ணுவோமான்றது ரொம்ப டவுட்டு. ஸோ அதனால் ரெடிமேட் ப்ளவுஸ் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ரெடிமேட் ப்ளவுஸை வந்து மீஷோலேருந்தே நான் வாங்கியிருந்தேன். ஃபிட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் நார்மல் யூனிக் ப்ளவுஸ் தான், ஆனால் காம்போ 6 மோஸ்ட்லி நமக்கு தேவையான எல்லா கலர்ஸுமே அதில் இருந்தது. அரௌண்ட் 500 ருபீஸில் வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் 6 இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. பியோர் காட்டன் தான், நல்லா சாஃப்டாக இருந்தது. ஃபிட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வந்து 36 தான் போட்டிருந்தேன். இதுக்கும் கண்டிப்பாக ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் ஸ்ட்ரிங்க் ஆகும். அது காட்டன் நார்மலாக நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணாலே அதோட மெட்டீரியல் அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ இது ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய் தான் வருது ஒரு பீஸு. அதுக்கு செம்ம வர்த்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ஃப்ரெஷ்னர்னால இந்த எங்கள் வீட்டில் கூட ஒன்று இருக்கும், நல்லா ஹைட்டாக ப்ளூ கலரில். ஸோ அந்த ஒரு பாட்டில் தான் எனக்கு தெரியும். ஆனால் நான் மீஷோவில் இது பார்க்கும்போது ஒரு மாதிரி நம்ம நார்மல் பர்ஃப்யூம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆக்சுவலி பேக்கேஜிங்கே சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி ரிசீவ் பண்ணால் சீரியஸாக நம்ம அடிக்கிற பர்ஃப்யூம் மாதிரியே தான் இருக்குது. பட் அது ரூம் ஸ்ப்ரே ரொம்ப 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 நல்லா இருந்தது. காம்போவே வந்து 200 ருபீஸ் தான், செட் ஆஃப் 3. ரூம் ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெரியவங்க இருக்கிற வீடு, ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்க, அப்புறம் ரொம்ப குட்டி குழந்தைங்க இருக்கவங்க வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லக்ஸரி ஃபீல் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து வேறு விலைனா ஒரு பாட்டிலே வந்து ஒரு 60 ரூபாய் 80 ரூபாய் தான் வரும். ஸோ அதுக்கு ரொம்பவே வர்த்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி வந்து சில்ட்ரன்ஸ் டே வருதுல்ல, ஸோ அதுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த 3D பென்னும் அதுக்கு அடாப்டரும் வாங்கியிருந்தேன். ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், அது எனக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரில. ஸோ அந்த சில்ட்ரன்ஸ் டே வந்தோடனே என் பையன்கிட்ட கொடுத்துட்டு என் ஹஸ்பண்ட் எப்படின்னு ஒர்க் பண்ணி காமிச்சாங்கன்னா அதை நான் வீடியோவை அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளா டிசைனாக அந்த பெனில் வந்து ட்ரா பண்ணோன்னா அந்த ப்ராடக்ட் வந்து க்ரியேட் ஆகுன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி வந்து எனக்கு அது நான் ஒர்க் பண்ண தெரியல. ஒரு மாதிரி ஒரு ஸ்டென்சில் மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன வேணாலும் க்ரியேட் பண்ணலாம் போல், ஒரு டிஃப்ரெண்ட்டான 3D பென்னு. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு ரொம்ப ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 பீஸ் இருக்க மாதிரியான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிட்டு. மோஸ்ட்லி வந்து ஆயில் பேஸ்டல்ஸு, பென்சில்ஸு, க்ரையான்ஸு, அந்த கேக்ஸு இது எல்லாமே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிட்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சின்ன ஒரு டிராயிங் தான் பண்ணியிருப்பான், ஆனால் ஒரு 10 பென்சில் வந்து வீணாக்கிடுவான். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் 158 இருந்து, ஸோ அப்பப்போ நமக்கு தேவையானப்போ வந்து அவங்களுக்கு கொடுத்து விட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மொத்தமாக நமக்கு யூஸ் ஆகலைனாலும் அப்படியே கொடுத்து விடுற மாதிரி தேவை இல்லைனா கூட ஒரு சூட்கேஸ் மாதிரி அழகான பேக்கேஜில் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து நமக்கு அப்பப்போ 10 பென்சில் 10 கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ரிப்பீட்டட் கலர்ஸ் இருக்குது. அது பென்சில் இருக்குது, ஸ்மால் ஸ்கெட்சு, பிக் ஸ்கெட்சுன்னு சொல்லிட்டு எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது அதுலேயே. கண்டிப்பாக அதுக்கு வர்த் த மணி. ஏன்னா இது வந்து 250 ரூபாயோ என்னமோ தான். அதே மாதிரி நல்லா டார்க்காக தான் எடுத்தது, ரொம்ப லைட் வெயிட்டாலாம் இல்லை. நம்ம நார்மலாக ஒரு டாம்ஸ் அளவுக்கு இல்லைனா கூட ஓகேவாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எனக்கு ரொம்ப தேவைப்பட்ட ப்ராடக்ட் தான், வேஸ்ட் டைட்னர். ஸோ ஜீனு, பேண்ட்டு, இன்ஸ்கர்ட்டு, ஸ்கர்ட்ஸு இது எல்லாத்துக்குமே டைட்டாக வேண்டிய எல்லா விஷயத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இன்ஸ்கர்ட்டில் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நம்ம நார்மலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வெயிட் ஃப்ளக்சுவேஷனில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய பிரச்சனை. எனக்குலாம் பயங்கர பிரச்சனை. இப்போ வந்து ஏறிக்கிட்டே இருக்கேன். ஸோ டைட்டன் பண்ணுற அவசியம் இல்லை, ஆனால் இருந்தாலும் சரி பத்தாமல் போயிருமோன்னு சொல்லி சில டைம் வந்து பெரிய சைஸ்லாம் வாங்கிடுவேன். ஸோ அந்த நேரத்துலலாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஆல்ட்ரு பண்ணாமல் இந்த மாதிரி 2 ஹூக், அதாவது 2 பட்டன் மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து பேக்கில் வந்து நம்ம தோடுக்கு பின்னாடி இருக்கும்ல, ஸோ அது மாதிரி இருக்குது. அதை வச்சு கிளிப் பண்ணிவிட்டு இதே வந்து அப்படியே ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டோன்னா அவ்வளோதான், டைட் ஆயிரும். ஆக்சுவலி இந்த ஃப்ளார் பட்டன் வந்து வெளியே தெரிஞ்சாலும் வந்து ரொம்ப எப்படி சொல்கிற, ரொம்ப ஸ்டைலிஷாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் சாம்பிள் பிக்சர்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா ஸ்டைலிஷாக தான் இருக்குது. அண்ட் மெயினாக அது உள்ளே குத்துமான்னு கேட்டிருக்கீங்க, குத்தாது. அதாவது தோட்டுக்கு போடுற பின்னாடி அந்த இது மாதிரி தான் இருக்குது. பட் பின்னாடி வந்து அந்த குச்சி தெரியாது. இது வந்து க்ளோஸ் பண்ணிடுது அந்த ஸ்டீல் இதை. அண்ட் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இது வந்து 180 ருபீஸோ என்னமோ தான். 80 ருபீஸ்க்கு செம்ம வர்த்து. ரொம்ப அழகாக டீசெண்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு தேவையானது. மெயினாக வந்து இந்த ட்ராவல்லாம் போகும்போது அவங்களை எப்படி என்கேஜ் பண்ணுறது தெரியல. ரீசெண்ட் டேஸில் நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணோம். ஸ்ரீஜித் வந்து என்கேஜ் பண்ணுற ஏஜ் எல்லாம் தாண்டிட்டான். பட் இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணுறது, இல்லை ஏதாவது ஹோம் ஒர்க் ரைட் பண்ணுறது, மெயினாக அந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண வைக்கிறது. ஸோ இதுக்கெல்லாமும் அப்புறம் வந்து சும்மா நம்ம ஆர்ட் பண்ணி விளாட்றது, அது எல்லாத்துக்குமே வந்து ஸோ இந்த டூடில் புக் வாங்கியிருந்தேன். இது வந்து ட்ராயிங் மேஜிக் புக்.
புக்கு. இது கூடயே வந்து 4 ஸ்கெட்ச் வந்துரும், 2 ஸ்க்ரப் வந்துரும். அந்த ஒரு 2, 3 பேஜஸ் இருக்க மாரி புக் இருக்கு. ஸோ அழகா எழுதுது. பிரைட்டா தெரியுது. அண்ட் நீங்க ரொம்ப ஈஸியா எரேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனாலும் நீங்க வாட்டர்ல டிப் பண்ணி எரேஸ் பண்ணாலே ரொம்ப கிளியர் ஆயிடுது. இது வந்து ஒரு மேட்ரஸ் ப்ரொடெக்டர்னு சொல்லி ஒரு ₹250 வாங்கினேன். ஆக்சுவலி இத நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அது என்னன்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு தார்பாய் ஃபீல் இருந்தது. குழந்தைங்கள அதில போட்டு படுக்கிற லெவலுக்கு அது கம்ஃபர்டபுளான்னு எனக்கு பிடிக்கல. எனக்கு அதோட சீரியஸா அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப பாலிஸ்டரா இந்த தார்பாயிலலாம் எப்படி அவங்க இப்ப தார்பாயில தண்ணி ஊத்துனா அது கண்டிப்பா உள்ள போகாது. வெளிய தானே ஓடி வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்ல குடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாரி ஒரு இதில வந்து நம்ம எப்படி படுக்க முடியாது? ஃபேப்ரிக்னே சொல்ல முடியாது. ஸோ அதில எப்படி படுக்க முடியும்? அதனால நான் மோஸ்ட்லி இதுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணல. மோஸ்ட்லி நான் வந்து இத ரெக்கமெண்ட் பண்ணல. நல்லா பெரிய சைஸ்ல இருக்கு. கார்னர்லாம் சூப்பரா ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. பட் அதோட ஃபேப்ரிக் வந்து அது ஃபேப்ரிக்கே இல்ல. ஆக்சுவலி இது வந்து ஒரு தார்பாய் மாரி இருந்துச்சு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. பட் அதில டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு. வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் அத ரிட்டர்ன் பண்ணிட்டேன். புரட்டாசி மாசம் கடைசி சனிக்கிழமை வந்து ஸ்ரீரங்கம் போயிருந்தேன். அப்ப தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும்னு. ஸோ அந்த கூட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க அழகா 2 கியூட்டான ஃபேன் வச்சுட்டு அவங்களுக்கும் இது பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பேபிக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அப்பயே நோட் பண்ணிட்டு வந்தேன். நான் என்ன நினைச்சேன்னா, அந்த பட்டன் அமுக்குற மாதிரி இருக்கும்ல, நார்மலா திருவிழா கடைகள்ல கிடைக்கும்ல. ஸோ அதுவும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பார்த்தா அவங்க பட்டன் தான் பிரஸ் பண்ணாங்க. நல்லாவே நான் கிளியரா பார்த்துட்டு வந்தேன். சரின்னு சொல்லிட்டு அத வந்து தேடி கண்டுபிடிச்சு, அதே மாரி கியூட்டான பைனாப்பிள் அண்ட் ஒரு ஆப்பிள் பிரிண்ட் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா பேக் ஆஃப் 2வே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 248 தான். ஸோ இது கீழயே வந்து பேஸ் ஸ்டாண்டும் இருக்கு. நீங்க ஸ்டாண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். யூஎஸ்பில சார்ஜ் பண்ணிக்கலாம். பட்டன் ஆன் ஆஃப் இருக்கு. அண்ட் இதில ஸ்பீட் செட்டிங் ஒண்ணும் இருக்கிற மாதிரி இல்ல. பட் நீங்க டேபிள்லயும் டெஸ்க்டாப், ஃபோன் ஹோல்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்க ஹேண்ட்ல வச்சு ஹேண்ட் பேக்ல எங்க வேணாலும் கேரி பண்ணிட்டு போலாம். மெயினா கிட்ஸ் பேபிஸ நீங்க வெளிய எடுத்துட்டு போறீங்க. இந்த கிரவுடான ரொம்ப சஃபகேட்டிங்கா இருக்கிற பிளேஸ்க்கெல்லாம் இத கேரி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ₹240க்கு செம்ம வொர்த். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்டி ஸ்லிப் மேட். ரீசென்ட்டா மேட்டுன்னு சொல்லிட்டு வீடே மேட்டா தான் இருக்கு. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3D பிரிண்ட்ல இருக்க மேட் அது வந்துட்டு உண்மையாலுமே இந்த 7D பெட்ஷீட் மாரி 3D அந்த டோர் மேட் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அது உண்மையாவே இது ரியலா இருக்கிற மாரி இருந்தது. அண்ட் வாட்டரும் அப்சர்வ் பண்ணுச்சு. சரின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். உண்மையாவே ரொம்ப வொர்த். ரொம்ப நீட்டா இருந்தது என்ட்ரன்ஸ்ல போடும்போது. அதுவும் ஒயிட் டைல்ஸ் இருந்தா கண்டிப்பா வாங்குங்க. ஒயிட் மார்பிள்ஸ், ஒயிட் டைல்ஸ்லலாம். சொல்லப்போனா நம்ம வீட்ல டார்க் தான். ஆனா அதில போடும்போதே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையான 3D பிரிண்ட் இருக்கிற மாதிரியே இருந்தது. ஸோ அரௌண்ட் ₹200 வந்துச்சு அது. கொஞ்சம் பெரிய ஃபேனு. அதுவும் வந்து ஹேண்ட் ஃபேன் மாரி தான். ஆனா நம்ம எல்லா இடத்துக்கும் கேரி பண்ணிட்டு போறது அவ்வளோ சாத்தியம் இல்ல. ஸோ எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ் கிடையாது. கரண்ட் அடிக்கடி ஆஃப் ஆகும். அதுவும் இப்போ காத்து காலம், மழை காலம் வந்துருச்சு. ஸோ வந்து என்னதான் வந்து காத்து ஜன்னல திறந்து வச்சாலே கொசு வர பிரச்சனை உண்டு. ஸோ அதனால என்னன்னா, நான் வந்து எங்க வீட்ல வந்து ஒரு பேக்கப்க்கு பவர் பேங்க்க தவிர எதுவுமே கிடையாது. லைட்டும் வந்து பெருசா பேட்டரி லைட் அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. ஸோ அதனால இந்த ஒரு குட்டி ஃபேன் லைட் கம் ஃபேன் 2 ஜாயின் ஆகி வரும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் சார்ஜிங் ஃபேன் போர்ட்டபிள் மாடல்ல. நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தது. கிட்டத்தட்ட எல்லாமே கிரீன் 444 தான் குடுத்துருந்தாங்க. சீரியஸா அதில லைட் எரியும். ஸோ லைட் மோட் 2 இருக்கு. 3 ஸ்பீட் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மேல கீழ இந்த மாரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டேபிள் கீழ, டேபிள் மேல இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸ் எல்லாம் தூங்குறாங்கன்னா, அவங்களுக்கு ஃபேஸ்ல படுற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் சார்ஜ் போட்டனால அப் டு 2 ஹார்ஸ் வரைக்குமே அதில வந்து சார்ஜ் நிக்குது. பேட்டரி பேக்கப் இருக்கு. இல்லாம நம்ம நார்மல் பேட்டரி இருக்குல்ல, அதுவுமே போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அதே மாரி நல்லா ரன் ஆகுது. நல்லா இருக்கு. டோர் ஹேங்கிங்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் ஒரு 5 இருக்குது. நம்ம பழைய வீட்டில் அதுதான் பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது. ஸோ அதே மாதிரி இதில் டோருக்கு கரெக்டாக அந்த மாலை மாதிரி வரும்ல, ஸோ அது மாதிரி இது சூஸ் பண்ணியிருந்தேன். ₹150 தான். ரொம்ப அழகாக இருந்தது. வித் பெல்ஸோட சென்டரில். ஆனால் அது வந்து சவுண்டு கேட்காது. பிளாஸ்டிக் பெல்லு தான். பட் நம்ம டோருக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ரொம்ப நீட்டாக இருந்தது. ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு. ஸோ இந்த பேக்ரவுண்ட் நான் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அன்வியா த்ரெட்ஸ்க்கு சரி ஏதாவது சாரீலாம் ஷோ பண்ணும்போது லைக் நம்மளால வந்து எதுவும் ரொம்ப ஒரு அழகான பேக்ரவுண்டில் நின்று எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இல்லை. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிக்கலாம் ஆர்டிஃபிஷியலாக. அந்த மாதிரி நான் நினச்சி வாங்கினேன். ஸோ அது நல்லா தான் இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு இதோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த அளவு குவாலிட்டி இருக்கிறதுனால ஒரு 2-3 பேட்டர்ன் கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விநாயகர் சதுர்த்தி இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு தனியாக வரலட்சுமி நோம்பு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, தனியாக சாமி எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் க்ரீன் பேக் ட்ராப்பு அதுலேயே வந்து இந்த ஃப்ளோரல் தோரன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பூஜை ரூமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஃபேன்சி பேக்ரவுண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி அது இதுன்னு எல்லாமே வளைகாப்பு இந்த மாதிரிலாம் நம்மளே வீட்டில் செட்டப் பண்ணிக்கலாம். ஜாஸ்மின் தோரன் இது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 4 உள்ள ரிங்கோடயே வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இப்போது பேக் ட்ராப்பு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூமில் பின்னாடி வந்து ஒரு ஷீட்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் வந்து ஆல்ரெடி நான் ஒரு லோட்டஸ் ரெட் கலர் அட்ராக்டிவாக ஒட்டி தான் இருக்கேன். இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜாஸ்மின் ஒட்டலான்னு ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி என்னென்னா அது வந்து எடுக்கலை.
ஏன்னா ஆல்ரெடி ஒயிட் ஷீட்டு அது மேலே இந்த ஒயிட் பூ எடுக்கல. அப்புறம் வந்து கார்த்திகை தீபம் வந்துருச்சு. ஸோ எல்இடி லைட்டு, எல்இடி விளக்கு, இதெல்லாம் எல்இடி விளக்கெல்லாம் ஆல்ரெடி தீபாவளிக்கே நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீயூஸ்ன்னு நினச்சேன். ஆக்சுவலி இது ரீயூஸே இல்லைங்க, என்னால் ரீயூஸ் பண்ண முடியல. ஸோ ஒரு டைம் லைட் ஆன் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் வாட்டர் ஊற்றினா நல்லா பிரைட்டாக எரியுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டைம்ஸ்லேயே அது வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. பட் ஓகே தான், ஏன்னா 24 விளக்கு வந்துட்டு உங்களுக்கு 120 ருபீஸ் 140 ருபீஸ்னால் ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஒன்றும் மோசம் இல்லை. ஏன்னா நம்ம இந்நேரம் எண்ணெய் ஊற்றிருந்தோம்னா நிறைய எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அண்ட் அந்த பிளேஸும் வந்து நமக்கு ஸ்பாயில் ஆகும். பட் இது வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த கேண்டில் வந்து வேறு லெவலில் இருந்தது, எல்இடி கிறிஸ்டல் கேண்டில். ஸோ அந்த கிறிஸ்டல் லைட்டோட ரொம்ப சூப்பராக இருந்தது, அவ்வளோ பிரைட்டாக இருந்தது. அடியில் பேட்டரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா மேட் ஃபினிஷிங்கில் வாங்கினேன். எப்போனா ஒரு 2020லலாம் நான் இந்த மாதிரி பேட்டரி கேண்டில்ஸ் நிறையா வச்சுருந்தேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் அது வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இது வந்து கிறிஸ்டல் ஃபினிஷிங்கில் இருக்கிறதுனால ரொம்ப பிரைட்டாக சூப்பராக இருந்தது. எல்இடி லைட்டு 141 ருபீஸ் தான். நீங்கள் வந்துட்டு ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன் டெக்கரேஷன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு இப்போ நம்ம வீட்டில் இருக்க ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கப் இருக்கும், அதுக்கு மேலே வந்து மாவு, அதுக்கு மேலே வந்து இது இருக்கும். இப்போ என்னென்னா அந்த கப்பு மாவும் தனியாக கலண்டே வந்துருச்சு. கிட்டத்தட்ட நானும் வாங்கி 3 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு இல்லையா. ஸோ அதனால் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுவும் கீழே ஒயிட்டு தான், ஆனால் செராமிக் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது பிளாஸ்டிக்கு. ஆனால் அந்த லீஃப் வந்து ஒரிஜினல் லீஃப் மாதிரியே இருந்துச்சு, ஆர்டிஃபிஷியல் லீஃப் மாதிரியே இல்லை. ஸோ அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 4 செட் ஆஃப் 4 வந்து நீங்கள் டிவி கிட்ட ஷோகேஸ்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கைஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து டைமும் 15 மினிட்ஸ் கிட்ட வரப்போகுது, ப்ராடக்ட்டும் 15 கிட்ட வந்துருச்சு. ஸோ இன்னும் நிறைய சின்ன சின்ன வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், கிச்சனுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சாரி பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் காமிச்ச ப்ராடக்ட் எல்லாத்தோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இந்த ப்ளவுஸுமே மீஷோ தான். ஸோ இந்த ப்ளவுஸோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான பார்ட் 2 வீடியோட மீட் பண்ணுறேன். பாய்.